ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அவாய்ட் கம்ப்ளைனிங். Beginning is same for everyone, but the end is not same for everyone. Stop complaining, no excuses. All the person who have won in life surely might have followed few qualities. Yes, லைஃப்பில் வின் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த few qualities இருந்து இருக்கணும். Life to lead a luxurious lifestyle. Consistent hard work, fire to win in life, take risk, stop and avoid complaining, no excuses, never postpone, never withdraw, passion to lead different life. கண்டிப்பாக இந்த குவாலிட்டிஸ் ஏதாவது இருந்திருக்கும், இல்லை ஒன்று ரெண்டு இருந்திருக்கும். இது இல்லாமல் வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு குவாலிட்டிஸ் என்னென்னா, எல்லாருக்குமே சேம் thirst ஆஃப் வின் இன் லைஃப் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, if this is my case, this is my dream, if not happen, what will happen to my life? If I can't lead my dream life, then what will happen to my real life? This is the case, my dream is not fulfilled, what will happen to my life? இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்கணும். அதனால் so they change their mind and taken risk, tension, challenges, struggle, insult, failures, ashamed, sacrifice their sleeps, etc. எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. எதனால்? அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான். ஸோ they thought only one thing to win in life because they found who are they. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ மெசேஜில் பார்த்துருப்போம். who are you or who am I part 1 and 2 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வேணும்னா அதை பாருங்கள். அப்போ இந்த டாபிக் புரியறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், ஈஸியாக வின் பண்ணிட்டாங்களா, எப்படி அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வின் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். எஸ், இப்போ அதை கவனிங்க, அது காரணம் தெரியும். சக்ஸஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் பை ஏஜ், ஹைட், வெயிட், சைஸ், கலர், மணி, பிரில்லியன்சி, பிளானிங், smartness, intelligence, family support and friend support. More than that, believing only in yourself alone. Believe you alone. நீ வெளிச்சத்தில் நடந்தால் உலகமே உன்னை பின்தொடரும். ஆனால் நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன்னை பின்தொடராது. இந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் நம்மளை முன்னேற்றத்துக்கும் வின் பண்ணுறதுக்கும் யாரும் கூட ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. கீப் இன் மைண்ட், தனியாளாக நின்று தான் சாதிக்கணும். நீ இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உலகமே நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1 ஃபூலிஷ், நீங்கள் தான் நம்பர் 1 முட்டாள். சாதிக்கும் போது தனியாக தான் சாதிக்கணும், சாதிச்சாகணும். You have to lift yourself by yourself. It is very 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 difficult, but you have to lift yourself alone. நம்மளை நாமே தூக்கணுன்ற போது ஒரு ரொம்ப கஷ்டமானது. யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளே நம்மளை தூக்கணும், பட் ஆனால் தூக்கி ஆகணும். அந்த மாதிரி தான் வெற்றியும். அவ்வளோ கஷ்டம், பட் ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். கம்ப்ளைண்ட் பாக்ஸுடைய வேலையை பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகலை, மணி இல்லை, மணி பத்தலை, எஜுகேஷனே இல்லை எனக்கு, இல்லை எஜுகேஷன் சரியில்லை, குட் டீம் சப்போர்ட்டுக்கு இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்ட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா, பூனை குறுக்க ஓடி வந்துடுச்சு, பூனை குச்சி ஓடி வந்துடுச்சு, நாய் குலைச்சிடுச்சு, நாய் எகிரி ஓடிடுச்சு, ஓர கண்ணில் பார்த்தாங்க, கண்ணு வைக்கிறாங்க, பார்வையே சரியில்லை அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்துனே இருக்கும். அந்த மாதிரி கூட்டம் லைஃப்பில் உருப்படாது, முன்னேறாது. ஆனால் இவங்கள பாருங்க, பேக்ரவுண்ட் இஸ் நாட் அ மேட்டர், ஃபேமிலி சிச்சுவேஷன் இஸ் நாட் அ மேட்டர். எ லிட்டில் பாய் ஃப்ரம் ராமேஸ்வரம், ஃபிஷர்மேன் ஃபேமிலி, ஸ்ட்ரீட் லைனில் தான் படித்தார். ஆனால் அவர் சயின்டிஸ்டாகவும் ஆயிட்டார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் ஆயிட்டார். யாருன்னு புரிஞ்சு இருக்கோம்? none other than the most respectable person, our late Dr. APJ Abdul Kalam sir. Height is not a matter.
இவங்க 2 பேருமே ஹைட்டை பற்றி கவலையே பண்ணல, ஆனால் சக்ஸஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹைட் இஸ் நாட் அ ட்ராபேக் ஃபார் தெம். யார் அவங்க பார்த்தீங்கன்னா தெண்டுல்கர் அண்ட் டான் பிராட்மேன். அவங்க கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ண லெவல் வேறு, இன்னி வரைக்கும் நிறைய பேர் பண்ணாமே இருக்கிறாங்க. ஸோ ஹைட் இஸ் நாட் அ மேட்டர். இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா height and size is not a matter. Short and lean but have a strong physical power and mental power with speed of doing things. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி. அவர் லெவலே வேறு. ப்ரூஸ்லினாலே அவருடைய ஸ்பீட், பவர், எஸ் அவர் தான். பார்க்குறதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்லிம்மாக இருப்பார், பட் அவர் லெவல் வேறு. கலர் இஸ் நாட் அ மேட்டர். நெவர் கன்சிடர் பிளாக் ஆஸ் அ ட்ராபேக் but became a superstar style மன்னன் till now. யாருன்றது புரிஞ்சிருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் நாட் அ மேட்டர். நோ ஃபேமிலி சப்போர்ட். நாட் ஹேவிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட். நோ ஒன் இன் தர் ஃபேமிலி இஸ் இன் சினிஃபீல்ட். ஆல்ரெடி சினிஃபீல்டில் இவங்க யாருமே இல்லை. ஆனால் அவருடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னாலையும் அவருடைய ஹார்ட் ஒர்க்னாலையும் இவர் வின் பண்ணார். அவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டம், மாஸ் ஃபேன்ஸ், தானாக சேர்ந்த கூட்டம். யாருன்றது தெரிஞ்சிருக்கோம். எஸ், நம்ம தலை அஜித் சார். அப்பியரன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். மெனி டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டாரு. ஹீரோ ஃபேஸ் இல்லை. உனக்கு ஃபேஸில் வந்து கோணையாக இருக்குது, ப்ரனவுன்சியேஷன் சரியாக வரல அப்படின்ட்டு இவரை பல தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சினி ஃபீல்டில். நீ ஹீரோ ஃபேஸே உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் விடாமுயற்சியால் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் மாறினார். பல ஆஸ்கர் அவார்டை வாங்கிச்ச அந்த படம். அவர் யார் அப்படின்னா சில்வர் ஸ்டாலோன். ஹார்ட் ஒர்க், innovation, passion of interest made them the richest person in the world. Yes, அவங்க யார் அப்படின்னா பில் கேட்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ். மணி இஸ் நாட் அ மேட்டர்ப்பா. மணி இல்லைன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறவர். ஆனால் அது இல்லாமல் சாதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees வச்சுன்னு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். இப்போ அவருடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா 75,000 crores வச்சுன்னுக்கிறார். Have a dream, chase the dream, win the dream, own the dream. யார் அப்படின்னா துர்பாய் அம்பானி. ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர்ப்பா. வின் பண்ணதுக்கு ஏஜ்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு தெரியாதுங்க இந்த உலகத்தில். அப்போலாம் வந்தீங்கன்னா சமகம் வரன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார்டட் இஸ் பிஸ்னஸ் அண்ட் ஃபெயில். பல தடவை ஃபெயில் ஆகிருக்கிறார். எவ்வளோ வரைக்கும் ஃபெயில் ஆகிருக்கிறாருன்னா 65 வருஷம் வரைக்கும் ஃபெயில் ஆகிருக்கிறார் பிஸ்னஸில். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆகிட்டே விட்டு போகிறவங்களாம் உண்டு. ஆனால் அவர் பண்ண பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். 65 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் பிஸ்னஸ் பண்ணி சாதிக்கணுன்னு சாதிச்சு ப்ரூவ் பண்ணவர். அவர் யாருன்னா KFC-உடைய ஃபவுண்டர் ஆர்லாண்டோ டேவிட் சாண்டர்ஸ். எஸ், இந்த குறுண்டாதி தாத்தா தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ லைஃப்பில் மணி, ஏஜு, கலரு, இது அதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி தெரிஞ்சாங்கன்னா சம்மக்கம் வரும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறவங்க தான் இவங்க. அதனால் இனிமேட் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேற மாட்டாங்க, வின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங். நம்ம டாப்பிக்கே அதுதான். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இவ்வளோ பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, வின் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க இவங்களெல்லாம் சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன்னு கூட்டின்னு போயிட்டு ஒரு ரூமில் பூட்டிட்டு பாம்பு போட்டுடணும். இதான் இவங்களுக்கு பண்ணணும். கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது இனிமேட்டு யாரும். அவ்வளோ கோபமான விஷயத்த இவங்க ப்ரூவ் பண்ணி சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் முன்னேறணும். ஓகேப்பா, இவங்களை தாண்டி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ இவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணின்னு தெரிகிறாங்க. பட் இவங்கள பாருங்க அப்படின்னு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள். எங்களுக்கு இதெல்லாம் ட்ராபேக்கே இல்லைப்பா, நாங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் தான். ஆனால் சக்ஸஸுக்கு இது ஒரு தடையே இல்லை. இதை தாண்டி நாங்களாம் வின் பண்ணுவோம். இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கின்னு நாங்கள் வின் பண்ணி காட்டியிருக்கிறோன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருன்னு இவங்கள. பீத்தோவன் கேள்விப்பட்டிருப்போம். அவர் டெஃப்
ஆனால் கிரேட் மியூசிக் சிம்போனி க்ரியேட் பண்ணிவிட்டு போயினார். ஆனால் அவராலே க்ரியேட் பண்ணதை லிசன் பண்ண முடியாது. ஆனால் உலகத்தில் சாதிச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் கேட்குறதுக்கு. இந்த ஸ்டோரியன் படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவரே ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிக் சிம்போனிஸை கம்பைல் பண்ணிவிட்டு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பட் ஆனால் அவரால் அது கேட்க முடியாது. ஸோ சாதிச்சு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் அது அதிகம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது வேணும்னா அதையும் பாருங்கள். நோ ஆர்ம்ஸ், நோ லெக்ஸ், பட் பிகம் அ கிரேட் கிறிஸ்டியன் எவாஞ்சலிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நன் அதர் தேன் நிக் வாய்ச்சிச். நேஷ்னல் லெவல் பிளேயர் இவங்க ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா ஒரு கால் போயிடுச்சு. ஆனால் அதனால் அவங்க சும்மா இல்லை, ஏதாவது உலகத்தில் சாதிக்கணும், இந்த மாதிரி வாழ்றது எனக்கு பிடிக்கலன்ட்டு நெக்ஸ்ட் லெவலில் திங்க் பண்ணி ஷீ கான்கர்ட் மவுண்ட் எவரெஸ்ட் வித் ப்ராசத்திக் லெக். ஆர்டிஃபிஷியல் லெக் மூலிமா மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி வின் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அருணிமா சின்ஹா. அதுக்கப்புறம் பல அவார்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஜான் மில்டன் கன்சிடர் அஸ் அ பிளைண்ட், but he never thought his blind is a drawback. He wrote Paradise Lost, one of the greatest poetry on nature. Yes, இவங்கெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. Whatever you have with you right now, be happy. Focus on that. But focus on higher. If you want to do something, if you want to achieve, first start. சில பேர் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் செயலே படுத்த மாட்டாங்க. பிளானை போட்டு வச்சுப்பாங்க, இல்லை அது காரணம் கண்டுபிடிச்சி இப்போ வேணாம், இப்போ பண்ண வேணாம், இப்போ நேரம் சரியில்லை, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிகின், ப்ரொசீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்குது, பரவாயில்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் டேலண்ட் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியே நம்ம நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிவிட்டு வின் பண்ணோம் நினச்சா அது தப்பு. இப்போதுக்கு இருக்கிற நாலேஜையும் டேலண்ட்டையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக டே பை டே யூ லேர்ன் மெனி திங்ஸ், வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. லைஃப் டீச்சர்ஸ் யூ டெய்லி. லைஃப் இஸ் அ லேர்னிங் ஸ்கில். லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் ஆஃப்டர் லேர்னிங். எல்லாமே நம்ம கற்றுக்குன்னு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எல்லாமே ஒரு கற்றுக்குன்னு அப்புறம் பண்ணுவோன்னு நினச்சின்னா அப்படி பண்ணவே முடியாது. அப்படி பண்ணவங்க வின் பண்ணதா சரித்திரமே இல்லை. எக்ஸாம்பிள், நம்ம சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றோம், இல்லை கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்றோம், இல்லை 2 வீலர் ஓட்டணும்னு ஆசைப்பட்றோம். என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ணுறோம், கீழே விடுறோம், திரும்பி ஏஞ்சிக்கிறோம், அடிப்படுது, திரும்பி ஓட்டுறோம், நம்மளா ட்ரை பண்ணுறோம். பண்ணி ப்ராக்டிஸ் மூலிமா தான் நம்மளை சரிப்படுத்திக்கிறோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஸ்விம்மிங் பூலாண்ட போயிட்டு அவங்களே போய் பார்த்துக்கின்னு நான் ஸ்விம் பண்ணிவிடுவேன் ஈஸியாக. ஃபஸ்ட்டு அவங்கள 1 மாதம் வாட்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கற்றுப்பேன். இல்லைனா நான் புக்கை ரீட் பண்ணிட்டேன், எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு நான் போய் ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு நினச்சின்னா முடியாது. இல்லை நான் குக் பண்ண போகிறேன், நல்லா ரீட் பண்ணிட்டேன், பக்கத்தில் நின்று என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு குக்கிங் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஸ்விம், யூ ஹவ் டு go in water and swim. You have to cook means you have to go to kitchen and you have to cook. சும்மா தூரத்தில் நின்று பார்த்துட்டேன் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு நொண்டி ரீசன். எதுக்கு சொல்ல வருதுன்னா, லைஃப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தெரியாதீங்க. ஒரு ஒர்க்கு பண்ணணும்னு ஆசையாக கொஞ்சம் தான் டேலண்ட்டுக்கு தான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைஃப் வில் டீச் எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக்லி. ஓகேவா? எல்லாமே கற்றுக்குன்னு ஃபுல்லாக சரியாயிட்டு தானே பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அப்படி முடியாது. அதே டைமில் டோன்ட் போஸ்ட்போன், டோன்ட் எக்ஸ்கியூஸ், பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இமீடியட்லி. டூ இட் இமீடியட்லி. ப்ரூஸ் லீயுடைய கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோயிங் இஸ் நாட் எனஃப், வி ஹவ் டு அப்ளை. வில்லிங் இஸ் நாட் எனஃப், வி ஹவ் டு டூ. எஸ், தெரிஞ்சுக்கினே நான் அப்ளை பண்ணலைன்னா லைஃப்பில் யூஸே இல்லை. ஆசை இருக்குது அப்படின்ட்டு நம்ம பண்ணவே இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது பண்ணவே முடியாது. To climb 1000 steps, what we have to do? First step எடுத்து வைக்கணும், அப்புறம் செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்புறம் தேர்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்படி தான் 1 by 1 தான் பண்ண முடியும். வீம்புக்குன்னா வேணால் சொல்லலாம், நான் எக்ஸ்லேட்டரில் போயிடுவேன், லிஃப்ட்டில் போயிடுவேன், இல்லை ஜம்ப் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு.
கண்டிப்பாக அது வீம்புக்கு நான் வேணால் பேசலாம். ரியாலிட்டி லைஃப்பில் வின் பண்ணனா லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வின் பண்ணி ஆகணும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி ஒன் திங். There are million reasons why you can't do. If you keep on telling the million reasons, you will not win in life. There are other million reasons how it can be done. அதை நம்ம பார்க்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருக்கிறத விட்டுட்டு எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணி முடிக்கலான்ட்டு யோசித்தா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். Stop thinking why you can't do. Start thinking how we can do and achieve it. Don't consider as an end, consider as a bend. That's a turning point. There is a way to success. There is a precious treasure waiting for you. Winning magic is awaiting for you thereafter. So that's the last turning point of your life. Bold and courage is not absence of fear. It is an ability and capability to go ahead. Face it, challenge it in spite of that fear, knowing very well win it, world is yours. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஈச் டே ப்ராப்ளம் இஸ் தேர், challenges is there, struggle is there. Each stage problem and challenge may be differed. Each age problem and challenges may be differed. Each situation problem and challenges may be differed. Whatever might be, face it. ஏற்கனவே நம்ம ஒரு டாபிக் பார்த்துருக்குறோம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில், ஃபேஸ் சேலஞ்சஸ். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா பார்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க, இல்லை எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு விஷயத்தை என்னால் பண்ணவே முடியலன்னா தயவுசெய்து இந்த விஷயத்த பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிடுங்க. இல்லை நான் பண்ணுவேன், சாதிப்பேன், கஷ்டந்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றவங்க பண்ணுங்க. அதர்வைஸ் லீவ் இட் அண்ட் லீட் ஆர்டினரி லைஃப். நான் வேறு லைஃப், எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணனா இது எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் சிம்பிளாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வின் இன் லைஃப், டோன்ட் கம்ப்ளைண்ட், நோ எக்ஸ்கியூஸ், டோன்ட் போஸ்ட்போன். See you in another inspirational motivation speech. Until then, bye.